வருகையின் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாக மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாய் உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திரு பெயரில் இந்த புதன்கிழமையின் காலை வேளையில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். காலை நேர இறை தியானத்தை நாம் ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் திரியேக நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் நல்ல கடவுளே, காலைக்கு காலை புதிய இரக்கங்களினாலும் கிருபைகளினாலும் எங்களை முடிசூட்டி பாதுகாக்கிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் இதோ இந்த டிசம்பர் மாதத்தில் கர்த்தாவே, இந்த நாளிலும் உம்முடைய இறை வார்த்தையை ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை தந்து வழிநடத்தி வருகிறேன், நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்களுடைய சுற்றுப்புற வட்டாரங்களிலே மிக பலத்த மழையை ஆண்டவரை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம், திண்டிவனம், சேலம், ஆண்டவரே கள்ளக்குறிச்சி, ஊத்தங்கரை, கிருஷ்ணகிரி ஆண்டவரே போன்ற இடங்களெல்லாம் மக்கள் வெள்ளத்தால் சூழப்பட்டு மிகுந்த மனபாரத்தோடு சாப்பாட்டுக்கு வழியில்லாமல், உறங்குவதற்கு வழியில்லாமல் இருக்கிறார். கண்ணோக்கி பாரும். இந்த ஊழியத்தின் சார்பாக நாங்கள் அவர்களை ஆண்டவரே நினைக்கின்றோம் ராஜா, ஜபிக்கின்றோம், அவங்களை பாதத்தில் வைக்கிறோம். அரசாங்கமும் ஆண்டவரே மற்ற எல்லா மக்களும் அவங்களுக்கு உதவி செய்ய கர்த்தர் நிற்கிற தார். விசேஷமாய் இந்த வருகை நாட்களை நாங்கள் நினைவு கூறுகிற போது உம்முடைய வார்த்தையின் வழியாக நீர் பேசு ராஜா, நாங்கள் கேட்கிறோம். இறைமைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். காலைவேளையில் நாம் 134வது பாடலாகிய உலகின் வாஞ்சையான என் சுவாமி இயேசுவே என்ற ஞான பாடலை நாம் சாரோடு இணைந்து பாடுவோம். 134வது ஞான பாடல். Soul
கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த மகிழ்ச்சியின் காலை நேரத்தில் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திரு பெயரிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை அது பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசன புத்தகம் ஏசாயா 64 அதிகாரம் 1 முதல் 9 வசனங்களில் இருக்கின்ற வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் A cry for revival, longing for God's presence. ஒரு புதிய எழுப்புதலுக்காக அழுகையும் அதே வேளையில் கடவுளுடைய பிரசன்னத்திற்காக ஒரு எதிர்நோக்கையும் இங்கே இந்த அருமையான பகுதி நமக்கு எடுத்துரைக்கிறது. இதில் 3 முக்கியமான செய்திகள் உள்ளது. The absence of God's presence, கடவுளுடைய இருப்புத்தன்மை இல்லாமல் போகின்ற ஒரு சூழ்நிலை. அதே போல the longing for revival, ஒரு எழுப்புதலுக்காக ஒரு புத்தெழுச்சிக்கான ஒரு தேடல், ஒரு ஆர்வம். 3வது the call to repentance, மனம் திரும்புவதற்கான ஒரு அழைப்பை நம்ம இங்கே பார்க்கிறோம். ஏசாயாவை குறித்து நம்ம நிறைய முறை பார்த்திருக்கிறோம். ஏசாயா 3 காலகட்டத்தில் திருப்பணி ஆற்றுவர். அதாவது சிறையிருப்புக்கு முன்பு, சிறையிருப்புக்கு பின்பு, சிறையிருப்பில் இருக்கும்போது என்ற 3 நிலைகளில் திருப்பணி ஆற்றி அவர்களை ஆண்டவருடைய பிள்ளைகளாக உற்சாகப்படுத்தினவர். மாத்திரமல்ல, இந்த 64ஆம் அதிகாரம் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த பிறகு அவர்கள் பாடுகின்ற அல்லது சொல்லுகின்ற இறைவார்த்தை அமைந்திருக்கிறது. இங்கே தீர்க்கர் ஏசாயா ஒரு புதிய வாழ்வுக்காய், புதிய எழுப்புதலுக்காக ஒரு மன்றாட்டுதை ஏறெடுக்கின்றதை நம்ம பார்க்கிறோம். ஆமென். சிறையில் இருந்த மக்கள் மிகுந்த மனவேதனைகளோடும் துன்பங்களோடு கஷ்டத்தோடு இருக்கிறாங்க. இப்போ எப்படி எல்லா மாவட்டத்திலும் மழை பெய்து மழை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறதோ அதுபோல அவர்கள் ஒரு மிகப்பெரிய துன்பத்தில், இக்கட்டில், சிறையிருப்பில் இருந்தார்கள். குடும்பத்தை விட்டு, மனைவி மக்களை விட்டு விட்டு, தேசத்தை விட்டு, ஆலயத்தை தொழுகை செய்ய முடியாமல் இப்படியெல்லாம் அவங்க இருக்கும்போது கடவுள் அவர்களை ஏசாயா வழியாக ஆற்றல் படுத்துகிறார், உற்சாகப்படுத்துகிறார். ஆமென். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அவர்கள் கோரேஸ் என்கின்ற அரசன் விடுதலை செய்து அவர்கள் மீண்டுமாக இஸ்ரவேல் தேசத்திற்கு, தாய் நாட்டிற்கு திரும்பி வருகிறார்கள். பார்க்கிற போது 70 வருடம் கழித்து வருகிற போது அவங்க தேசம் எப்படி இருக்கும்? நம்ம கூட ஒரு மாதம் டூருக்கு போயிட்டு திருப்பி வீட்டை பார்த்தா எப்படி இருக்கும்? ஒரே அழுக்கு, குப்பை இல்லையா? அதே போலதான் அவர்கள் தேசமும் குப்பை கிடங்காய் மாறி இருந்தது. அப்படி வீடுகள் எல்லாம் இடிந்து கிடந்தது, பாழாய் போயிருந்தது. எங்கு பார்த்தாலும் பாம்பு, தேள், கோட்டான், குருவிகள், இல்லை விலங்குகள், புதர்கள் மண்டி கிடந்தது. இதெல்லாம் பார்த்து ஐயோ எங்கள் வாழ்க்கை இப்படி இருக்கிறதே என்று யோசித்து கொண்டிருக்கிற நேரத்தில் தான் ஏசாயா இந்த எழுப்புதலுக்கான ஒரு அருமையான செய்தியை சொல்றார். பாருங்க, நீர் வானங்களை பிளந்து இறங்கி வரமாட்டீரோ, மலைகள் உம் திருமுன் நடுநடுங்குமே, விறகின் மேல் நீ கொழுந்து விட்டு எறிவது போதும், தண்ணீரை நெருப்பு கொதிக்க செய்வது போலும் அவற்றின் நிலைமையை இருக்கும். இவற்றால் உம் பெயர் உம் பகைவருக்கு தெரிய வரும், வேற்றினத்தார் உம் திருமுன் நடுங்குவார்கள். பகைவர் யாரெல்லாம் இஸ்ரவேல் மக்களை கொடுமைப்படுத்தினார்களோ, அவர்களை சிறையெடுத்து சென்று அழித்தார்களோ, அவர்கள் எல்லாம் அழிக்கப்படுவார்கள். ஆமென். அவர்கள் அழிக்கும் காலம் வரும் என்று ஏசாயா சொல்றார். ஏன்னா இந்த முதல் வார்த்தையே அப்படிதான் இருக்குது. லாங்கிங் ஃபார் காட்ஸ் பிரசன்ஸ், கடவுளுடைய இருப்பு தன்மைக்காக அவர்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவதை நம்ம இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். 2வது பகுதி பார்த்தீங்கன்னா 3 முதல் 7 வசனத்தில் கடவுளுடைய அந்த பிரசன்ஸ் ஆப்சன்ஸாக இருக்குது. அவருடைய ஆப்சன்ஸ் ஆஃப் காட்ஸ் பிரசன்ஸ், த ஆப்சன்ஸ் ஆஃப் காட்ஸ் பிரசன்ஸ், கடவுளுடைய இருப்புத்தன்மை இல்லாமல் இருக்கிறது. அதாவது கடவுள் நம்மோடு இருந்தால் தான் நமக்கு பெரிய ஆசீர்வாதம். அதனால்தான் அவருக்கு பேரே என்னன்னு வச்சிருக்கிறாங்க, இம்மானுவேல் என்று வச்சிருக்கிறாங்க. இம்மானுவேல் என்று சொன்னால் கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். அவருடைய பிறப்பு நமக்கு அதுதான் சொல்லுகிறது. ஆனால் இங்கே இஸ்ரவேல் மக்கள் கடவுள் எங்களோடு இல்லை, எங்களை கைவிட்டு விட்டாரோ, எங்களை மறந்து விட்டாரோ, தூரமா இருக்கிறாரோ, வானத்திலே தங்கிட்டாரோ
என்கின்ற ஒரு சந்தேகத்துக்குரிய கேள்வியை எழுப்புகிறார்கள். அதுதான் இங்க பார்க்கிறோம் இல்லையா? The absence of God's presence in the world and in the lives of believers. விசுவாசிகளுடைய வாழ்க்கையில கடவுளுடைய அந்த இருப்புத்தன்மை இல்லை என்பதை அவங்க தவறாய் புரிந்து உள்ளார்கள். அப்போ how this absence can be lead to spiritual dryness and complacency. இது என்ன நடத்துதுன்னா அவிசுவாசத்துல அவங்கள நடத்துது, கடவுளுக்கு விரோதமாய் முறுமுறுப்பதில் அவர்களை நடத்து. நம்ம வாழ்க்கையில் கூட நிறைய நேரத்தில் கஷ்டம் துன்பம் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்? கடவுள் நம்மோடு கூட இல்லை என்று நினைக்கின்றோம். ஆனால் உண்மையாகவே கடவுள் எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதான் இந்த 3 முதல் 7 வசனத்தில் நாம் பார்க்கிறோம். நாங்கள் எதிர்பாராத அச்சம் தரும் செயல்களை நீர் செய்த போது நீர் இறங்கி வந்தீர். மலைகள் முன்னே உருகி ஓடின. தம்மை நம்பியிருப்போருக்காக செயலாற்றும் கடவுள் உம்மையன்று வேறு யார்? முற்காலம் முதல் இது பற்றி எவரும் கேள்வி உற்றதில்லை, செவியுற்றதும் இல்லை, கண்ணால் பார்த்ததும் இல்லை. மகிழ்ச்சியுடன் நேர்மையை கடைபிடிப்போருக்கும் உம்மையும் உம் வழிகளையும் நினைவில் கொள்வோருக்கும் நீர் துணை செய்ய விரைகிறீர். இதோ நீர் சினைமடைந்தீர். நாங்கள் பாவம் செய்தோம், நெடுங்காலமாய் பாவம் செய்திருக்க நாங்கள் மீட்கப்படுவது எங்கனம். அதாவது 2 விஷயத்தையும் சொல்றாங்க. ஆண்டவர் இறங்கி வந்தாரு, எங்களை மீட்டு கொண்டிருக்கிறாருன்னு சொல்றாங்க. 2வது என்ன சொல்றாங்கன்னா, எங்கள் பாவத்தின் நிமித்தமே இந்த காரியங்கள் நடக்கிறது. அது உண்மைதான். ஏன்னா பாவம் நம்மையும் கடவுளையும் விட்டு பிரிக்கிறது. ஏசாயா 61ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். நம்மையும் கடவுளையும் விட்டு பிரிப்பது பாவமே என்று ஏசாயா மிக தெளிவாய் சொல்லுகின்றார். நமக்கு பெரிய நடுசுவராய் அது நிற்கிறதா இருக்கிறது. இப்போ பாவம் இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய மாட்டார். அதான் நமக்கு பார்க்குறோம். நாங்கள் அனைவரும் தீட்டுப்பட்டவரை போல உள்ளோம். எங்கள் நேரிய செயல்கள் எல்லாம் அழுக்கடைந்த ஆடையை போல் ஆயின. நாங்கள் யாவரும் இலை போல் கருகி போகின்றோம். எங்கள் தீச்செயல்கள் காற்றை போல் எங்களை அடித்து செல்கின்றன. உம் பெயரை போற்றுவோர் எவரும் இல்லை, உம்மை பற்றி கொள்ள முயல்பவர் எவரும் இல்லை. நீரும் முகத்தை எங்களுக்கு மறைத்துள்ளீர், எங்கள் தீச்செயல்களின் பிடியில் எங்களை அழிய விட்டீர் என்று சொல்கிறார். அப்போ இந்த பாவத்தினுடைய கொடூரம் என்ன? அழிவு. பாவத்தினுடைய கொடூரம் அழிவாக இருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். அதுதான் இந்த இடத்துல த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரெகக்னைசிங் அண்ட் அக்னாலெட்ஜிங் அவர் நீட் ஃபார் காட்ஸ் பிரசன்ஸ். கடவுளுடைய இருப்புத்தன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். 3வது த லாங்கிங் ஃபார் ரிவைவல், இல்லை எழுப்புதலுக்காக ஒரு வேண்டுதல் அல்லது எதிர்பார்ப்பு என்று பார்க்கிறோம். ஒரு ஆர்வத்தோடு எதிர்பார்க்கிறாங்க. 8 முதல் 9 வசனத்தில் நம்ம அதை தான் பார்க்கின்றோம். ஆயினும் ஆண்டவரே, நீரே எங்கள் தந்தை, நாங்கள் களிமண், நீர் எங்கள் குயவன், நாங்கள் அனைவரும் உம் கை வேலைப்பாடுகளே. ரொம்ப அழகா சொல்றார் பாரு. நாங்கள் எல்லாம் உன் கடத்தில் இருக்கிற ஆண்டவர், களிமண்ணா இருக்கிறோம். நீர் எங்களை பிசைந்து வணைந்து உம்முடைய விருப்பத்தின் போல எங்களை வழி நடத்தும். ஏன்னா நாங்க எங்க இஷ்டத்தின்படி போகக்கூடாது, உம்முடைய விருப்பத்தின்படி தான் நாங்க வரணும் அப்படின்றார். ஆண்டவரே, கடுஞ்சினம் கொள்ளாதிரும், குற்றத்தை என்றென்றும் நினையாதிரும், உம் மக்களாகிய எங்கள் அனைவரையும் கண்ணோக்கும் என்று சொல்லுகிறார். அப்போ பாவங்கள் ஒரு புறம் இருக்கிறது, உண்மைதான். ஆண்டவரே, உம்மை விட்டு நாங்கள் மறந்துட்டோம், உண்மை பின்பற்றாம போயிட்டோம், சிலை வணக்கத்தெல்லாம் செய்தோம், பாகலெல்லாம் வணங்கணும், உண்மைதான். ஆனாலும் எங்களை மறந்துடாதீங்க, எங்களை கடும் கோபத்தினால் தண்டிக்காதீங்கன்னு சொல்லி ஆண்டவரே அந்த லாங்கிங், ஏக்கத்தோடு இல்லையா, ஏக்கத்தோடு ஆண்டவருடைய விடுதலைக்காக, ஆண்டவருடைய எழுப்புதலுக்காக நம்ம இங்கே பார்க்கிறோம். அப்போ த ப்ராஃபட்ஸ் லாங்கிங் ஃபார் ரிவைவல் அண்ட் ரெஸ்டோரேஷன் ஆஃப் காட்ஸ் பிரசன்ஸ். இந்த தீர்க்கருடைய ஒரு வாஞ்சை, எதிர்பார்ப்பு என்னன்னா, மீண்டும் புதியதாய் இஸ்ரவேல் கட்டப்பட வேண்டும். அல்லேலூயா. இஸ்ரவேல் மீட்டுருவாக்கம் செய்யப்பட வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய மிகப்பெரிய இந்த தீர்க்கருடைய அழைப்பாக, அதே நேரத்தில் விருப்பமாகவும் இருக்கிறது. கடவுள் இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறார். அதே போல how this longing is rooted in a deep desire for spiritual renewal and transformation. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏற்படுகின்ற மாற்றத்தையும்
இங்கே தீர்க்கர் விரும்புகிறார். ஏன்னா அவங்க வாழ்க்கை மாறணும், விசுவாசமா இருக்கணும். கடவுளை விட்டு பின்வாங்கி போயிருந்தவர்கள் எல்லாரும் மீண்டும் இப்போ வந்திருக்கிறாங்க. இப்போதான் கடவுளுடைய அருமையை பற்றி அவங்க அறிந்திருக்கிறாங்க. அதனால மீண்டும் அவங்களுக்கு புது ஒரு வாழ்க்கை, புது விசுவாசம், ஆலயத்துக்கு போகணும், ஆண்டவரை தொழுகை செய்யணும், இதெல்லாம் வரணும்னு தீர்க்கர் விரும்புகிறார். அதே நேரத்தில் the importance of crying out to God for revival and spiritual awakening இல்லை, அது மிக முக்கியமானது. கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில புத்தெழுச்சி பெற வேண்டும், அதுதான் முக்கியமானது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போறவங்க வசனத்தை கேட்டு சும்மா வர்றதில்லை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில புத்தெழுச்சி பெற வேண்டும், விசுவாசத்தை பெற வேண்டும். மூன்றாவது the call to repentance இல்லையா. நம்ம ஆண்டவர் நம்மளை மனம் திரும்புதல், எல்லா வசனத்திலும் பாருங்க இந்த மனம் திரும்புதல் என்ற வார்த்தை வந்துனே இருக்கிறது. இப்போ கடவுளுக்கு விரோதமாய் நாம் செய்கிற பாவத்தில் இருந்து நாம் மனம் திரும்பி இந்த கிறிஸ்து வருகையின் திருநாட்கள், வருகையின் திருநாட்கள் என்று அழைக்கப்படுகிறது. இது நமக்காக மனம் திரும்புதலுக்கு என்று கனிகளை கொடுக்க கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அதுதான் இங்க பார்க்கிறோம். The call to repentance that is woven throughout the message. இல்லையா? Explain how repentance is necessary for spiritual renewal and restoration of God's presence. கடவுளுடைய பிள்ளைகளாய் நமக்கு மனம் திரும்புதலுக்கு எப்படி இந்த வாழ்வு, அந்த வார்த்தை உதவுகிறது என்பதை தீர்க்கர் சொல்லுகிறார். அதே போல the importance of responding to God's call to repentance with humility and obedience. கடவுளுடைய இந்த அழைப்புக்கு நம்ம என்ன பண்ணணுமா? கீழ்ப்படிய வேண்டும். அதே போல நம்ம தாழ்மையோடு மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இன்றைக்கு கேள்விகள் என்னன்னா, how can you cultivate a deeper longing for God's presence in your life? நம்முடைய வாழ்க்கையில எப்படி ஆண்டவரை நீ வாஞ்சையோட தேட போற? ரெண்டாவது, what are some ways you can respond to God's call? கடவுளுடைய அழைப்பை நீ எப்படி ஏற்றுக்கொள்வாய், எப்படி பெற்றுக்கொள்வாய், எப்படி மனம் திரும்புவாய், எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ புத்துணர்ச்சி பெறுவாய் என்று. அதே போல ஆண்டவருக்காக நீ எப்படி காத்திருக்க போற? How can you cry out to God for revival and spiritual awakening in your community and in the world? இந்த உலகத்துல நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்துல, சமூகத்துல நீ எப்படி மற்ற மக்களுக்காக ஜபிக்க போற, அழப்போற என்கின்ற ஒரு கேள்வி. அன்பானவரே, the cry for revival, the absence of God's presence, the call to repentance, இந்த மூன்று செய்தி நம்முடைய வாழ்க்கையில முக்கியம். அதாவது எழுப்புதலுக்காய், புத்துணர்ச்சிக்காக நம் ஆண்டவரை நோக்கி கதறுவது, ஆண்டவருடைய இருப்புத்தன்மைக்காக நாம் கதறுவது, அதே நேரத்தில் மனம் திரும்புதலுக்காக கதறுவது. இந்த வருகை நாட்களிலே நிச்சயமாக ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் எல்லாருக்காக கதற வேண்டும். ஏன்னா இன்னைக்கு பாருங்க, சுற்றிலும் அழிவு வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு சின்ன புயல் தான், ஆனால் எல்லாவற்றையும் புரட்டி போட்டது. 15-16 மாவட்டங்களுக்கு மேலே இன்னைக்கு லட்சக்கணக்கான ஏற்கனவே 1.5 கோடி மக்கள், குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று நேற்று தினத்தில் முதல்வர் அவர்கள் அறிவிக்கிறார். அதே போல் நம்ம பார்க்குறோம், திருவண்ணாமலையில் இந்த மலை அடிவாரத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 7 பேர், அந்த குடும்பத்தின் மக்கள் மரித்து போன குழந்தைகள் எல்லாம் மரித்து போனார்கள். இன்னைக்கு உலகம் ஆபத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை மனம் திரும்புங்கள், கனி கொடுங்கள். எப்பொழுது வேண்டுமானாலும் ஆண்டவருடைய வருகை சமீபமாக. இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் கூட ஆண்டவருடைய வருகையை அது நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே மனம் திரும்பி புது வாழ்வு வாழ ஆண்டவருக்காக நாம் இந்த உலகத்தில் சாட்சியாய் ஜீவிக்க, வருகைக்காய் காத்திருக்க கர்த்தர் தாமே இந்த நாளிலே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து விசுவாசத்தில் பலப்படுத்தி காப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, வருகையின் ராஜாவே, நேற்று இன்றும் என்றும் மாறாதிருக்கிறவரே, இந்த குளிர்ச்சியான ஆண்டவரே காலை வேளைக்காக ஆண்டவர் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்து போன நாட்களிலே இந்த பென்சல் புயல் ஏற்படுத்திய கர்த்தாவே பெரிய அழிவு அப்படி எல்லா ஏறக்குறைய 16-17 மாவட்டங்களில் இன்றைக்கு பெரிதளவில் 1.5 கோடி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அநேகர் உயிரிழந்திருக்கிறதை பார்க்கிறோம். இப்படிய கால்நடைகள் ஆண்டவரே, வயல்வெளிகள் ஆண்டவரே, சிறிய சிறிய விலங்குகள், மிருகங்கள் எல்லாம் மரித்து போயிருக்கிறது. ஆண்டவரே, பல இடங்களிலே மின்சாரம் இல்லாமல் மக்கள் அவதிப்படுகிறார்கள். வீடு வாசலை இழந்திருக்கிறாங்க. உணவு தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்படுகிறதை பார்க்கிறோம். கண்ணோக்கி பாருங்க. இவையெல்லாம் அழிவுக்கு ஆரம்பம். ஆண்டவர், இவையெல்லாம் உடைய வருகைக்கு ஆரம்பம் என்பதை நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். ஆகவே நாங்கள் அதை குறித்து பயப்படல.
ஆனாலும் உலக மக்கள் அதை கண்டு பயந்து கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். என்னுடைய சகோதரர்களுக்காக வேண்டிக் கொள்வது என்னுடைய கடமையாக இருக்கிறது. ஆண்டவரே, நீர் இந்த உலகத்தில் இருக்கும்போது உம்முடைய மக்களுக்காய் சீடர்களுக்காய் வேண்டினரே ராஜா. அதே போல நாங்கள் இந்த மக்களுக்காக வேண்டுகிறோம். சுற்றில் இருக்கிற எல்லா மக்களையும் கண்ணோக்கி பாருங்க. அப்படி தேவைகளை சந்திங்க. வீடு வாசல் இழந்தவர்களுக்கு அரசாங்கம் உரிய நிவாரணங்களை தரட்டும். நிலங்களையும் கால்நடைகள் இழந்தவர்களுக்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கட்டும் ராஜா. தொடர்ந்து ஆண்டவரே, இப்படிப்பட்ட பெரிய பேரிடர்கள் எல்லாம் வரும்போது எங்களை நீர் தற்காத்தருள வேண்டும் என்று உம்முடைய பிரசன்ஸ் இருக்கணும் ராஜா. உம்முடைய ஆப்சன்ஸ் இருந்தால் நாங்கள் வாழ முடியாது. நீர் எங்களோடு கூட இருந்தால் மட்டுமே நாங்கள் வாழ முடியும் என்கின்ற சத்தியத்தை உணர்ந்திருக்கிறோம். இமானுவேல் என்று சொன்னால் தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர். உம்முடைய கரமங்களை ஆண்டவர் கைவிடாது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், உம்முடைய கரம் உண்டாக்கினவற்றை கைவிடாது என்று 138 சங்கீதம் 8 வசனத்துல நீ சொல்லி இருக்கிறீரே. ஆமாண்டவர், எங்களை கைவிடாத தேவனா இருந்து எங்களை வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உலகம் எங்கும் இருக்கிற எங்கள் தமிழ் கிறிஸ்தவர்கள், தமிழ் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வாதம். இந்த மழைக்காலம், பனிக்காலம், குளிர்காலம் யாருக்கும் எந்த பிரச்சனையும் கஷ்டங்களையும் கொண்டு வராதபடி பாதுகாத்தரல வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். குறிப்பாக இதோ இந்த நாளில் இந்த பெங்கல் புயலினாலே ஆண்டவர் பாதிக்கப்பட்டிருக்கிற தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா குடும்பங்களையும் நினைவு கூறுவோம். குறிப்பாய் திருவண்ணாமலையில் ஆண்டவர் உயிரிழந்திருக்கிற அந்த குடும்பத்தை நினைவு கூறுகிறோம். குடும்பத்தை சார்ந்த மற்ற உறவுகள் யாவருக்கும் உலகம் தர முடியாத ஆறுதலை, மெய் சமாதானத்தை என் தேவன் தந்து நீர் வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீண்டும் இப்படிப்பட்ட உயிரிழப்புகள் ஆண்டவரை இயற்கை பேரிடர் போது ஏற்படாதவாறு தேவன் காத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். காலை நேரத்தில் இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற அன்பர் சாருக்காக, ஏஜ் அக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள் மாத்தல் மறைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை கால சீதோஷண மாற்றத்தில் ஏற்படுகிற பலவீனங்கள் எல்லாம் பிள்ளைக்கு ஏற்படாதவரை ஆண்டு பிள்ளைகளை காத்தரலும். அதே போல் ஆண்டவரே, இந்த ஊழியத்தில் எங்களோடு இசை பயணத்தில் இருக்கிற என்னுடைய சாக்கோ சாருக்காக, என்னுடைய டீச்சருக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதி ராஜா. ஊழியத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரை பயணங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். விசேஷமாக என்னுடைய இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை அன்பாய் நினைவு கூறுகிறோம். இந்த மழைக்காலங்களில் எல்லா திருச்சபையிலும் நடைபெற்று வருகிற பஜனை ஊழியங்கள், மற்றபடி எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆயர்களையும் சபையின் மக்களையும் பொறுப்பாளர்களையும் ஆசீர்வதிங்க. 3 சபை சங்கத்தின் ஆண்டவரை பொறுப்பாளர்கள் சபையாரையும் ஆசீர்வதிங்க. தேவைகளை சந்திங்க ராஜா. நிறைய தேவைகள் உண்டு, இந்த தேவன் சந்திக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அதே போல எங்களுடைய ஆண்டவர் இந்திய தேசத்திற்காய் என்னுடைய ஜனாதிபதி, பிரதமர், ஆண்டவர் விசேஷமாக எங்களுடைய முதலமைச்சர், துணை முதல்வருக்காக ஜெபிக்கிறோம். நேற்று தினத்தில் கூட பல இடங்களுக்கு அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஆண்டவர் பாதிக்கப்பட்ட ஆண்டவர் மக்களிடத்தில் பேசினார்கள், ஆய்வு செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த ஆய்வு வெறும் ஆய்வாக இல்லாமல் அவளுக்கு உதவி செய்கின்ற ஒரு பயணங்களாய் மாற ஆண்டவரே நீர் கிருபை தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். பலவீனமாக இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ராஜ்குமார் ஐயருக்காக, நிக்சன் ஐயருக்காக குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே ஆண்டவர் வீடுகளிலே சமாதானம் இல்லாமல் இருப்பது எவ்வளோ பெரிய ஆண்டவர் வருத்தம் என்பதை நான் புரிந்து கொண்டிருக்கோம். தயவு கூர்ந்து இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாற ஆண்டவரே கிருபை தார். அதே போல என்னுடைய அன்பான ஆண்டவர் சகோதரி தீபா, ஏழுமலை, வேலன், லதா, ஆலன், ரஃபியாக்கா ஜெபிக்கிறோம். பலவீனமாக இருக்கிற வேலையில கண்ணோக்கி பாருங்க, பலப்படுத்துங்க ராஜா. தேவலை சந்திங்க. வசனத்தில் கேட்டதை போல ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இல்லை என்றால் நான் எப்போ மரித்து போயிருப்போம். நம்முடைய ஆண்டவர் பாடல் இருக்கிறது, ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இல்லை என்றால் நான் மண்ணாய் போயிருப்போம் என்ற பக்தன் பாடுவதை போல ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இருக்க வேண்டும் ராஜா. எங்களோடு கூட இருந்தாதான் நாங்கள் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாய் சமாதானமாக வாழ முடியும். ஆகவே உம்முடைய இருப்புத்தன்மையை உறுதிப்படுத்தும், எங்களோடு கூட தங்கியிருக்க வேண்டுமா ஜெபிக்கும். தொடர்ந்து கொடுத்து வருகிற மழைக்காய் நன்றி. இந்த மழையினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லாரையும் கண்ணோக்கி பாரு. தொடர்ந்து இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படாத வண்ணம் எங்கள் ஆண்டவர் மாவட்டங்களிலே கூட நீர் எங்களை காத்தரல வேண்டும் என்று எஜ்ஜு பண்ணாடுறோம். தொடர்ந்து உம்முடைய இறை பிரசன்னம் அடியார் யாவரும் நாளிலே ஊழியங்கள், பணிகள், பயணங்கள் ஆண்டவரை இருக்க நீர் வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய திவ்ய பிரசன்னம் இந்த ஆண்டவரே ஊழியத்தில் எங்களோடு இருந்து இதை கேட்டு பயன்பெறுகிற வாட்ஸ்அப் மூலியமா, ஃபேஸ்புக் லைவ் மூலியமா ஆண்டவரை பார்த்து பயன்பெறுகிற மக்களுடைய இல்லங்களிலே, உலகளிலே உம்முடைய இறை ஆசிர்களை, திரு வருகைக்கான ஆசீர்வாதங்களை தந்து வழி நடத்தும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பு, தூய ஆவினை இந்த நாளில் நம்முடையரோடு கூட தங்கியிருந்து நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.